ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸில் நிறைய பேர் நித்தி ஆயோக் மீட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நித்தி ஆயோக்னா என்ன, சிஎம் விஜய் என்ன பேசினார், தமிழ்நாடுக்காக என்ன கோரிக்கைகள் வைத்தார், சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். வாங்க பார்ப்போம். நித்தி ஆயோக்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது இந்தியாவோட டெவலப்மெண்ட் பிளான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில் எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட், ஜாப்ஸ், எஜுகேஷன், எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொன்னால் இந்தியா ஃப்யூச்சரில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பேசுகிற ஒரு பெரிய மீட்டிங். இந்த மீட்டிங்கில் சிஎம் விஜய் தமிழ்நாடு மக்களுக்காக சில முக்கியமான கோரிக்கைகள் வைத்தார். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் எக்ஸம்ஷன் வேணும், தமிழ்நாடுக்கு அதிக சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ண வேணும், புது ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ஹைவே சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண வேணும், யூத்துக்கு அதிக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணணும், புது இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், காவேரி வாட்டர் இஷ்யூக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேண்டும், தமிழ்நாடு ஃபிஷர்மேனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், போர்ட்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும், எஜுகேஷன் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதிக சப்போர்ட் வேணும், 2047 தமிழ்நாடு இந்தியாவோட லீடிங் ஸ்டேட்டாக மாறணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிதி ஆயோக் மீட்டிங்கில் ஸ்டேட்டோட ப்ராப்ளம்ஸ் மற்றும் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் சிஎம் விஜய் தமிழ்நாடுக்காக இந்த முக்கியமான கோரிக்கைகளை வைத்தார். இந்த டிமாண்ட்ஸில் உங்களுக்கு எது முக்கியம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.